Taste the Daily. அண்மை செய்தி. தொடர்ந்து 5வது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கருடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கின்றனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. 5வது நாளாக தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டைப்பையில் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு சட்டமன்றத்தினுடைய கூட்டப்பேரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 5வது நாளாக அந்த யார் அந்த சார் என்பதை இன்னும் திமுக அரசு, குறிப்பாக காவல்துறை வெளியிடவில்லை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்ட 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவியினுடைய அந்த சம்பவத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காமுகன் ஞானசேகரன் அந்த மாணவியிடம் பேசிய போது, இந்த வீடியோக்களை எல்லாம் ஒரு சாரிடம் காண்பித்தால் அவர் உன்னை படிப்பதிலிருந்தே உன்னை நிறுத்தி விடுவார் என்று பேசியதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி 5வது நாளாக இன்றைக்கு அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய தினம் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி கருப்பு உடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அனைவருமே பேரவைக்கு சென்றார்கள். நேற்றைய முன்தினம் கருப்பு சட்டை அணிந்து யார் அந்த சார் என்கிற வாசகம் அணிந்து அதே போன்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பேரவைக்கு சென்றார்கள். நேற்றைய முன்தினம் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி அதே போல மேலூரை காப்போம், டங்ஸ்டனை தடுப்போம் என்கிற வாசகம் அடங்கி முகக்கவசம் அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். தொடர்ந்து இன்றைக்கு 5வது நாளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பும் விதமாக, குறிப்பாக அந்த சாரினுடைய உண்மை தகவல்களை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி, மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்குள்ளாக தமிழக டிஜிபி அலுவலகத்திலே அமைச்சு பணியில் பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு பெண் தனது மகளை பாலியல் செய்ய சொல்லி சிபாரிசு செய்திருப்பதாக அங்கே அமைச்சு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அதிகாரியின் மீது பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலே பணிபுரிந்து வரக்கூடிய அமைச்சு பணியாளர் ஒருவர், அதாவது ஒரு ஆண் அதிகாரி, அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு பெண் அதிகாரியோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பின் வாயிலாக மகளையும் பாலியல் செய்ய சொல்லி சிபாரிசு செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது தாயும் அதே போன்று அந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த யார் அந்த 2வது சார் என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் சார் யார் என்பதையே இன்னும் திமுக அரசு தெரிவிக்கவில்லை. அதற்குள் டிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலம் நிகழ்ந்திருக்கிறது. அப்படி என்றால் 2வதாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய துயரம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. தாயும் அந்த அதிகாரியும் சேர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அமைச்சு பணியிலே பணிபுரியக்கூடிய அந்த சார் யார் என்கிற 2வது சார் யார் என்கிற கேள்வியை முன்னிறுத்தித்தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டாலும் கூட சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் அவலத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு பெண்கள் என்பது அதிமுகவினுடைய நிர்வாகிகளாகவும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சு பணியாளர், டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவரை இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டு இருப்பது என்பது வெட்கி தலைவணியே வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்கொடுமை எந்த அளவில் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன செய்ய முடியும் என்கிற நிலையில் இருக்கிறது. எனவே யார் அந்த 2வது சார் என்கிற அந்த கேள்வியோடு இன்றைக்கு யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்ஸை ஒட்டி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் 5வது நாளாக சட்டப்பேரவை வளாகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டார்கள். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அதனை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அதே போன்று கருப்பு பேண்ட் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக
யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அது நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து இன்றைக்கு 5வது நாளாக யார் அந்த சார் என்கிற வாசகத்தோடு சட்டப்பேரவைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக யார் அந்த சார் என்கிற வாசகம் ஒட்டி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து இந்த 5 நாட்களாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையோ அவர்கள் உள்ளே வர அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையோ நேரலையில் காட்டாமல் துண்டிக்கப்படுவதும் இரட்டடிப்பு செய்வதும் என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துடைய கேலிக்கூத்தாக, ஜனநாயகத்துடைய மாண்பை குய்தோண்டி புதைக்கக்கூடிய விஷயமாக, ஜனநாயகமே இன்றைக்கு சட்டமன்றத்திலே தள்ளாடுகிற நிலையிலே இருக்கிறது. ஆளும் கட்சியினருக்கு மத்தளம் கொட்டுவதையும் ஆளும் கட்சியினருக்கு ஜால்ரா வாசிப்பதையும் அதை மட்டுமே நேரலை செய்யக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய எந்த நிகழ்வுகளையுமே நேரலை செய்யாமல் துண்டிக்கப்படுவது என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை குய்தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக மாறி இருப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது சையத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.